ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூக்கத்தையும் அசதியும் கவனக்குறைவையும் கர்த்தர் மாற்றி நம்முடைய மனதையும் சரீரத்தையும் சுத்திகரித்து அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கவனமாய் கேட்க கர்த்தர் நம்முடைய செவிகளை திறக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம், The book of Isaiah chapter 6. 13ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 13. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். But yet in it shall be a tenth, and it shall return and shall be eaten, as a tall tree and as an oak, whose substance is in them when they cast their leaves, so the holy seed shall be the substance thereof. இந்த வசனம் எழுதப்பட்டதான சூழ்நிலையை நாம் கவனிக்கும் போது, When we consider the circumstances that these verses were written, உசியா ராஜா மரித்த அந்த வருஷத்தில் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. this chapter starts with the saying, in the year that King Uzziah died. உசியா ராஜா மரித்ததான அந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை காண்கிறார். In the day that King Uzziah died, prophet Isaiah, he was able to see a vision opening his eyes. முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, When we read the first 4 verses, தமிழில் மாத்திரம் வாசியுங்கள். let's read only in Tamil. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இதுதான் ஏசாயா கண்டதான தரிசனம். This is the vision that prophet Isaiah saw. ஒரு உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். A person was sitting upon a throne high and lifted up. உயர்ந்த உன்னதமான சிங்காசனம் என்று சொன்னால் அந்த சிங்காசனம் இந்த பூமியில் அல்ல. When we say high and lifted up throne, that throne, it is not in this earth. அப்படிப்பட்ட சிங்காசனத்தில் உட்காருகிற இவர் எல்லா ராஜாக்களுக்கு மேலான ராஜா என்று அந்த சிங்காசனம், உயர்ந்த உன்னதமான சிங்காசனம் இவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று காட்டுகிறது. This high and lifted up throne says that the person that is seated on the throne, he is above all the kings of the earth. மனுஷர்கள் மத்தியில் ஆட்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are persons who reign among men. பிசாசுகள் மத்தியில் ஆட்சி செய்கிற லோகாதிபதிகள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். We also read about the princes of this world that can reign among Satan. தூதர்கள் மத்தியில் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள் என்று ஆட்சி செய்கிற தூதர்களும் இருக்கிறார்கள். And there are also principalities, thrones and powers who also reign among angels. இவர்கள் எல்லாருக்கும் சிங்காசனங்கள் உண்டு. They too also have thrones. ஆனால் இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர் இந்த எல்லா சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மேலானவர். But the person who is sitting upon this throne, he is a person who sitting on throne which is high and lifted up. இவர் யார் தெரியுமா? Do you know who he is? நான் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தர் யார்? He says, I have seen the Lord. Who is that Lord? யோவான் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read John's Gospel chapter 12 verse 41, ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு,
And Isaiah, when he saw his glory, அவர் அந்த மகிமை கண்டபோது இவைகளை பேசினாராம். and when he saw his glory, he spake of all these things. எவைகளை பேசினார்? What did he speak? அதுதான் 40ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That is what it is written in verse 40. அந்த 40ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு தான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And the same thing that was written in verse 40, it is written also in Isaiah chapter 6 verse 10. ஆகையால் ஏசாயா அவருடைய மகிமையை கண்டபோது என்று சொல்லும்போது அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் பார்த்த அந்த தரிசனத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. When we say Isaiah, when he saw his glory, it says that what Isaiah saw in chapter 6 verse 10. இந்த ஏசாயா தேவனுடைய மகிமை கண்டபோது என்று சொல்லாமல் அவருடைய மகிமை கண்டபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said Isaiah saw not the glory of God, but it is said he saw his glory. அந்த அவர் யார்? Who is that his? 36ஆம் வசனத்தில் அவர் இயேசு. And in verse 36, that person is Jesus himself. ஏசாயா இயேசுனுடைய மகிமையை கண்டு அவர் இவைகளை சொன்னார் என்று இந்த வசனம் யோவான் சொல்லுகிறார். And John he says that Isaiah saw the glory of Jesus and he says these things. அப்போ அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர், உயர்ந்த மேன்மையான உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் இயேசு. And so the person that was sitting upon the throne that is high and lifted up is Jesus. நான் இப்பொழுது பேச போகிற வார்த்தை எனக்குள் ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு பழைய செய்திதான். The words that I am going to share with you is the message that God has already spoken to me. ஆனால் ஆண்டவரோடு ஒரு ஏவுதலோடு தான் இதை பேசுகிறேன். But I speak with the urging and with the guide leading of the Lord. இடையில் நான் இந்த வார்த்தைகளை மாற்றி வேற எங்கேயோ வசனத்தை தேட ஒரு சோதனை வந்தது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இந்த வசனத்திற்கு என் கவனத்தை திருப்பினார். And I indeed have a temptation to search other references that belongs to the context, but however the Lord turned back me and he asked me to speak the same thing again. என்னுடைய நோட்ஸை எடுத்து நான் பார்த்தபோது, but when I turned back to my notes, என்னுடைய நோட்ஸில் இப்படி இந்த செய்தியினுடைய குறிப்புகள் ஆரம்பிக்கிறது. and in my notes the sermon starts like this. ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய கூட்டத்தில் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. And in some workers meeting there was a prophecy that came like this. ஒரு பெரிய ஒரு காற்று சபைக்கு விரோதமாக வீச போகிறது. There is going to be a great wind against the church. சபையில் ஒரு பெரிய வடிகட்டுகிறதான வேலை நடக்க போகிறது. And in the church there is going to be a process of filtering. செங்கடல் பிளந்தது போல சபையார் பிளக்கப்பட போகிறார்கள். As the Red Sea was divided into two, so also God is going to divide the church into two. ஒரு பக்கத்தில் தண்ணீர் விலகி போகிறது போல பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று ஒரு பக்கத்தில் ஆட்கூட்டத்தார் அவர்கள் வேர்பிரிக்கப்படுவார்கள். As the waters receded on the one side, as it is said, he that is holy let him be holy still, so one group of people they are going to go from holiness to holiness. மறுபக்கத்தில் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று மறுபக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் வேர்பிரிக்கப்பட போகிறார்கள். The other side, as it is said, he that is filthy let him be filthier still, so also the other group is going to be receded like that. அடுத்த வசனம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன். But the next verse says, behold I come quickly. அப்போ இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற அந்த காலத்தில் தான் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். And when it is said behold I come quickly, at that point of time God is going to do this thing. அப்போ இதை பற்றி தான் இந்த செய்தியும் சொல்லுகிறது. And concerning this message also says, இந்த முதலாம் வசனத்தில் உசியா ராஜா மரித்த அந்த வருஷத்தில், and in the first verse it is said, in the year King Uzziah died. உசியா எப்படி மரித்தார்? How did King Uzziah die? ஒரு குஷ்டரோகியா மரித்தார். He died as a leper. ஏன் குஷ்டரோகியா மரித்தார்? Why did he die as a leper? அவர் செய்யக்கூடாததை செய்தார். He did that he is not supposed to do. ஒரு முழு தேசமும் முழு இஸ்ரவேல் தேசமும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. The whole land of Israel was under his control. அவர் சொன்னால் முழு தேசம் அப்படியே கீழ்ப்படியும். When he utters a word, the whole land has to submit. அந்த முழு இஸ்ரவேல் தேசம் அவருக்கு கீழே இருக்கிறது. The whole nation is under him. ஆனால் ஒரு சின்ன இடம், ஒரு 1-2 சென்ட் இடம், அது மாத்திரம்தான் அவருக்கு விலக்கப்பட்டது. But only 1 or 2 cents or a piece of land that was forbidden from him.
அதுதான் தேவனுடைய ஆலயம். That is the temple of God. அங்கே ஆசாரியர்கள் தான் அதிகாரிகள். And there the priests only are the control. அங்கே ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை. And there the king has no control whatsoever. ஆனால் இந்த ராஜா என்ன செய்தார்? But what did this king do? ஏதோ ஆண்டவருடைய கிருபையினால் அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது. However, somehow by the grace of God, whatever he did, he was able to prosper. எதில் கை வைத்தாலும் வெற்றிதான். Wherever he placed his hands, he was able to be successful. இப்படி எல்லாவற்றிலும் வெற்றி என்று அவர் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வெற்றி அடைந்தவர். அவருடைய வெற்றி அவருடைய தலைக்குள் ஏறிவிட்டது. And as he was successful in everything that he placed his hands, there was pride upon his head. பெருமை அடைந்து விலக்கப்பட்டதான அந்த 2 சென்ட் இடத்திற்குள் அவர் துணிகரம் கொண்டு உள்ளே தூபம் எடுத்து போய்விட்டார். And because of his pride lifting him up, he went presumptuously to the forbidden place of land. குஷ்ட ரோகத்தினால் கர்த்தர் அவரை அடித்தார். The Lord smote him with leprosy. அதற்கு பிறகு அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவர் ஒரு தனி வீட்டில் ஒரு குடிசையில் எல்லாரை விட்டு விலக்கப்பட்டவராக உட்கார்ந்து அங்கேதான் மரித்தார். After that, he who was supposed to be seated on a throne in a palace, now he was cast out and he was placed in a corner of a house, in a thatched house. And there he died. There he died. அந்த மரித்த வருஷத்தில் தான் ஏசாயா இந்த காட்சியை காண்கிறார். And at the year that he died, Isaiah was able to see this vision. வாசியுங்கள் முதலாவது வசனம் மறுபடியும். Let's read the verse 1 again. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. And his train filled the temple. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? வானம் எனக்கு சொந்தம், என் சிங்காசனம் அங்கே இருக்கிறது. He says, heaven belongs to me, it is my throne. இஸ்ரவேல் தேசம் ஒரு, அதாவது எப்படி மக்கள் ஆட்சி இருக்கிறதோ அதே போல தியோக்ரசி, தேவ ஆட்சி, தேவனால் ஆளுகை செய்யப்பட்டவர்கள். And as there is a democracy in this world, there is also a theocracy which is reigned by God. That is Israel. That is Israel is a theocracy. Israel is a theocracy. அப்போ தேவனால் ஆளுகை செய்யப்பட்டதான அந்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், என் வஸ்திர தொங்கல் ஆலயத்திற்குள்ள போயிருக்கிறார். அந்த அர்த்தம், நான் உசியா ராஜாவை போல நாட்டை மாத்திரமல்ல அந்த ஆலயமும் என்னுடையது. And God, he says, not only the land where King Uzziah reigned, the whole temple belongs to me. அந்த டெம்பிள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மாத்திரமல்ல, முழு பூமியும் எனக்குரியது. Not only the temple, not only the nation of Israel, the whole earth is mine. மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 3. ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. The whole earth is full of his glory. அப்போ இந்த ராஜா வானத்திற்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, முழு பூமிக்கும் ராஜாவா இருக்கிறார். So this king is not only the king of the whole of Israel, not only to this earth, but he is the king of all the earth. இந்த காலத்தினுடைய பேர், நம்முடைய சபையை பொறுத்தவரை, வேதத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலத்தினுடைய பேர் அன்பின் குமாரனின் ராஜ்யம். The dispensation of this time, it is called, according to the scripture, is the kingdom of his dear son. அதனுடைய அர்த்தம், இன்றைக்கு அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவா இருக்கிறார். And the meaning is, now the king, the son of the Lord God, he is reigning as a king. சபைக்கு மாத்திரமல்ல, அவர் முழு பூமிக்கும் ராஜாவா இருக்கிறார். Not only to the church, but he is the king to all earth. இப்படிப்பட்டதான காலத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்யும்போது, so at this point of time when God reigns, இந்த வசனத்தில் நாம் 3 கூட்டத்தாரை பார்க்கிறோம். in this verse we read about 3 groups of people. இந்த 3 கூட்டத்தாரில் 3 நிலவரங்களில் உள்ளதான பரிசுத்தத்தை பார்க்கிறோம். And in this 3 group of people we read about 3 standards or 3 levels of holiness. ஒன்று மனுஷன். One is man. மனுஷனுடைய பரிசுத்தத்தின் நிலவரம் என்ன? What is the level of holiness of man? 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். பாருங்கள்,
இங்கே ஜனங்கள் அசுத்தம் உள்ள ஜனங்கள், அசுத்த உதடு உள்ள ஜனங்களா இருக்கிறார்கள். Here we read about the people who are of unclean lips. தீர்க்கதரிசியும் அப்படிதான் இருக்கிறார், அசுத்த உதடு உள்ளவன். ஐயோ நான் அதமானேன். And even the prophet is say, "Woe is me, for I am undone, I am unclean lips." அப்போ மனுஷனுடைய பரிசுத்தம் பாருங்க, சுத்திகரிப்பில்லாத தீட்டுள்ள ஒரு நிலவரம், அவ்வளவுதான், மட்டமான ஒரு நிலவரம். So the holiness of man, it is an unsanctified state, and it is a defiled state. இதுதான் முதலாவது நம்முடைய பரிசுத்தத்தின் அளவு. So this is the level or the standard of our holiness. இரண்டாவது ஒரு பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம். And we read about a second type of holiness, தூதர்களுடைய பரிசுத்தம். the holiness of the angels. இங்க இருக்கிற பைபிள்ல மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். In Matthew's Gospel chapter 25 verse 30 we read about the angels, they are called as holy angels. இந்த இப்போ நாம் வாசிக்கிறதான இந்த 6ஆம் வசனத்தில் உள்ள தூதர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் இருப்பார்கள். And the angels that we read in verse 3, even now I imagine that even now they will exist. அப்போ அவர்கள் விழுந்தாலே ஒழிய அவர்கள் சாக மாட்டார்கள். Though they are fallen, unless they are fallen they will not die. அப்போ அந்த தூதர்கள் அவர்கள் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் ஒரு தவறும் செய்யாத தூதர்கள். So those angels, right from the day that they were created even till now, they have not committed even one single sin in any day. அந்த தூதருடைய பார்வை, அந்த தூதருடைய சிந்தனை எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது. The very sight of the angels, that very thinking of the angels is all holiness. இந்த குறிப்பிட்ட தூதர்கள் பொதுவான தூதர்கள், அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, சேராபீன்கள். And these angels are general angels, they are called seraphims. இரண்டாம் வசனம் வாசிங்க. Verse 2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். போதும். இந்த வசனத்திலும் 6ஆம் வசனத்தில், இந்த 2 வசனத்தில் மட்டும் தான் இந்த பெயர் இந்த முழு பைபிளிலும் வருகிறது. And only in this verse 2 and verse 6 the word seraphims, it is said in the whole scriptures. இந்த சேராபீன்கள் அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அக்னிமயமானவர்கள். When we what is the meaning of word seraphims? They are filled with fire. Fiery ones. They are fiery ones. அதனுடைய அர்த்தம் அவங்களுடைய தோற்றமே நெருப்பா இருக்கும், அவங்களுடைய உருவமே நெருப்பா இருக்கும். The meaning is the very figure or the very image of that seraphims is all fire. அப்ப அந்த நெருப்பான அக்னிமயமான தூதர்கள் பரிசுத்தமான தூதர்களா இருக்கிறார்கள். So these fiery angels are holy angels. ஒரு தடவை கூட அவர்கள் பாவம் செய்ததில்லை. Not even once they have committed a sin. அப்போ இந்த மனுஷனுடைய பரிசுத்தம் பாருங்கள், தூதருடைய பரிசுத்தம் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது பாருங்க. So when we see the difference of the holiness of man and the angels, it is something greater. மூன்றாவது நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோம். Thirdly, we read about the holiness of our God. இந்த பரிசுத்த தூதர்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். These holy angels, they look unto God and they say unto him, holy, holy. அப்போ இந்த பரிசுத்த தூதர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை பாராட்டும் போது அந்த பரிசுத்தம் எவ்வளவு மேன்மையா இருக்கும். So when these holy angels, when they appreciate the holiness of God, imagine how that holiness would be greater. இப்ப ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். So now the Lord is seated upon the throne. இந்த ஒரு விதவை எலிசாவை பார்த்து எலிசாவை பற்றி சொல்லுகிறாள், இவர் ஒரு தேவனுடைய மனுஷன். A widow, she looked unto Elisha and she said, thou art indeed the man of God. அப்போ ஏன் அவருடைய பழக்கத்தை இந்த விதவையுடைய வீட்டுக்கு வரும்போது இவரோடு இடைப்படுகிற விதம் இதெல்லாம் கவனித்து பார்த்து இவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாள். So when she saw his acquaintance, when his conversation and the way that he dealt with her, when she saw all that thing, she said to him that thou art the man of God. அப்போ ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தமான ஒரு நபர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவரோடு அதிகமாய் பழகினால் தான் அதை சொல்ல முடியும். So when somebody can be called a holy person, we need to have so much of acquaintance with him. ஆனால் இந்த தூதர்கள் உட்கார்ந்து ஒன்றையும் செய்யாத ஆண்டவரை பார்த்து
ஆண்டவரை பற்றி பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். But these angels, they are looking unto God who was just seated and he was doing nothing, but even then they are calling the Lord holy, holy. ஆலயத்தில் புகை தெரிகிறது, முழு பூமியில் மகிமை தெரிகிறது. And in the temple it is filled with smoke, but the whole earth is filled with glory. ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் தெரிகிறது. And in the temple we see that his train. புகையும் மகிமையும் வஸ்திர தொங்கலையும் பார்த்து ஒரு மனுஷன் பரிசுத்தர் என்று சொல்ல முடியுமா? Can any person looking at the train and also the temple, can he say that he is holy? Looking at the train and the smoke and the glory. And can anyone say, seeing the train, the smoke and the glory, and can he say that he is holy? அப்போ இந்த தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். See what these angels are saying. ஆண்டவரை பார்த்து பரிசுத்தர் என்று சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். And not only they see the Lord and saying holy, holy, but they are seeing one to another and say holy, holy, holy. ஒரு 4 5 10 100 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். Let us assume that there are 4 or 5 or 10 angels. அங்கே ஒரு தூதன் வேறொரு தூதனை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அடுத்த தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள். And one angel, he is looking to another angel and saying, see, the Lord is holy, holy. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் என்று சொன்னால் இப்பொழுது இந்த தூதன் மற்ற தூதன் இந்த தூதனை பார்த்து மறுபடியாக பதிலாக சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். And when it is said they looked one to another and said like this, it means the other angel, he will look to the another angel and he will say holy, holy, holy. சொல்லும்போது ரெண்டு செட்டைகளை வைத்து கண்ணை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். And when they said like this, they closed their eyes with their 2 wings and they said these words. ஒரு தூதனுடைய மகிமை முழு பூமியையும் நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the glory of one angel, it covered the whole earth. அந்த மகிமை உள்ள அக்னிமயமான பரிசுத்த தூதர்கள் இந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று கண்ணை அடைத்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த தேவனுடைய பரிசுத்தம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். So when these glorious angels and when these fiery ones, when they close their eyes with their wings and when they exalt the Lord saying holy, 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 imagine how glorious and how holy will be that God. அப்ப மூன்று நிலவரத்தில் உள்ள பரிசுத்தத்தை பார்க்கிறோம். So we read about the 3 levels of holiness. ஒன்று மனுஷனின் பரிசுத்தம், அது பரிசுத்தமே அல்ல, அது தீட்டு, அது அழுக்கு. One, the holiness of man, it is not at all called holiness, it is defilement. அடுத்தது தூதர்களுடைய பரிசுத்தம், அதை பற்றி இப்பொழுது வர்ணிக்க கேட்டோம். And the next is the holiness of the angels. We heard about describing it. அதைவிட மேலானது தேவனுடைய பரிசுத்தம். And more than all these things is the holiness of our God. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஏசாயாவை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the scripture portion we read the Lord sanctifies or cleanses Isaiah. முழு இஸ்ரவேல் ஜனமும் தீட்டுப்பட்டவர்கள். The whole nation of Israel, they are defiled. இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட ஏசாயாவும் தீட்டுப்பட்டவர். ஐயோ நான் அதமானேன். And among them Isaiah, who is called a prophet, who is called to serve the Lord, even he is also holy and he says, oh unto me. இப்போ நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். நாமும் அசுத்த உதடு உள்ளவர்கள், நாமும் தீட்டுள்ளவர்கள். So we are also gathered together and every one of us also are defiled and with unclean lips. பரிசுத்தமே இல்லாத, பரிசுத்தத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத பாவத்தில் பிறந்த நாம் தூதருடைய பரிசுத்தத்தை தாண்டி அந்த மகாபரிசுத்த தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை அடைய முடியாது நாம் அழைக்கப்பட்டவர்கள். We who are born in sin and we who are in no any relationship with holiness and we are just crossing the holiness of our angels and we are being called to worship the Lord which is full of holiness. இந்த பரிசுத்தத்தை நமக்கு அது எட்டாத ஒரு காரியம். And this holiness, it is something that is unreachable for us. ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை நாம் அடையும்படியாக அவருடைய அணுகுமுறை எப்படி? So what is the way that the Lord approach of the Lord that has to bring us to that holiness? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை, போதனைகளை கொடுத்து அவர்களை பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவர் முயற்சி செய்தார். In the Old Testament period, the Lord gave the commandments and the statutes and the exhortations so that they will come to that holiness. நான் பரிசுத்தர்,
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார். And even in the Old Testament itself, the Lord says, I am holy, be ye also holy. சீனாய் மலையில் அந்த பரிசுத்தத்திற்கேற்ற நியாய பிரமாணங்கள், இதை செய் இதை செய்யாதே என்று அடுக்காக ஒரு பட்டியலை அவர் கொடுத்தார். At Mount Sinai, the Lord gave the laws and commandments, saying, do this and do not do this, and he gave a list of commandments to do that. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்ததான இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பெரிய ஃபெயிலியராக, ஒரு தோல்வியாக மாற்றப்பட்டது. But the scripture itself says the commandments or the laws that the Lord gave, it has become a total failure. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தால், When we read Hebrews chapter 7 verse 19, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. For the law made nothing perfect. இப்போ ஆண்டவர் இந்த பிரமாணங்களை கொடுத்தது அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இது ஆண்டவர் செய்த ஒரு தவறா? அவர் தெரியாம செஞ்சிட்டாரா? So when it is said the law has become a failure, does it mean that God has done this by mistake? இது தோல்வியா மாறும் என்று நன்றா அறிந்துதான் அந்த பிரமாணங்களை கொடுத்தார். And God very well knew that it would become a failure, and knowing that he gave this commandment. நியாயப்பிரமாணத்தினால் நாம் மாற மாட்டோம் என்று நன்றா அறிந்துதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்படி என்றால் ஏன் கொடுத்தார்? By the law we will not be changed and we will not be perfect. Having an understanding of this he has given, but why did he do this? நியாயப்பிரமாணத்தினால் நாம் மாற மாட்டோம் என்று நாம் அறியும்படியாக அவர் அதை கொடுத்தார். And he gave that so that we can understand and we can know that by the law we cannot be changed. செய்யாதே என்று ஸ்கேலை வைத்து திருத்த முயற்சி செய்தாலும் மனுஷன் மாற மாட்டான் என்று முழு பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம். The whole essence of the Old Testament, it is by giving a scale saying do this and do not do this, man cannot be changed. The Old Testament speaks of this. எத்தனை பிரமாணங்கள், how many laws, எத்தனை தீர்க்கதரிசிகள், how many prophecies, எத்தனை அடிகள், how many beatings, ஆனாலும் அவர்கள் மாறவில்லை. even then they did not change. நாமும் அப்படிதான். Even so we are like that. நியாயப்பிரமாணம் போதனை நம்மை மாற்றாது. The laws or the commandments or the exhortations cannot change us. சில மனைவிமார் இப்படி சொல்லுவார்கள், என் புருஷன் கிட்ட நான் எத்தனை முறை சொன்ன குடிக்காத கேட்கவே மாட்டேங்கிறார். அது கேட்க முடியாது, கேட்க மாட்டான்னு பைபிள்ல நூற்றாண்டுகள் முன்னாடி சொன்னாச்சு. அது புதிய விஷயம் அல்ல. Some wives, they will complain about their husbands, brother, how much ever I tell my husband not to drink, he does not listen. That is not something that is artificial or ordinary, but even the scripture itself says they will not hear. ஆகையால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? So what is the reason for this law given to us? நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர் என்று காட்டும்படி அல்ல, நாம் ஃபெயிலியரா இருக்கிறோம் என்று காட்டும்படியாக. It is not that to show that the law is a failure, but to show that we are the failure. நியாயப்பிரமாணத்தினாலும் வெறும் போதனையினாலும் நம்மை திருத்தவே முடியாது, நாம் தோல்வி உற்றவர்கள் என்று காண்பிக்கும்படியாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. So these laws and commandments were given so that by the law and the commandments and the exhortations we cannot be changed, to make us to understand this was given to us. போன வாரம் கூட ஆவியானவர் இதான் பேசினார், மனுஷனை திருத்தலாம், ஆனால் அது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு காரியம், வேதனை உள்ள ஒரு காரியம். So even the last week the Spirit of God, he spoke to us, say man can be corrected, but it is almost impossible, he spoke to us. இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதும் இதைதான் மனுஷனாகிய நமக்கு ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிற காரியம். நான் சொன்னாலும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். Even God also has the same mind when he gave the laws and commandments, said even though I give these commandments you will not follow. நீங்கள் கீழ்ப்படியாமையில் ஊறினவர்கள், உங்களுடைய தோல்ல, இரத்தத்துல, நரம்புகள்ல, எலும்புக்குள்ள, மாம்சத்துக்குள்ள, ஒவ்வொரு அணுவுக்குள்ள கீழ்ப்படியாமை தான் இருக்கிறது. Everyone is soaked in disobedience, in your nerves, in your blood cells, in your every nerves and in every single cell you
are soaked in அப்ப disobedience. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? So what is the meaning of ஒரு disobedience? குறிப்பிட்ட வகுப்பு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? So in a particular class, when there is given a question and everyone fails in that exam, what will happen? ஒரு எக்ஸாம் நடக்கிறது, அந்த எக்ஸாம்ல ஆல் ஃபெயில், எப்படி இருக்கும்? So when there was an exam and think when everyone of that exam all fails, அதுதான் நியாயப்பிரமாணம். அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் அது. so that is the law. That is a very difficult question paper. பொதுவாக அப்படி எல்லாரும் ஃபெயில் ஆனால் அந்த எக்ஸாம் அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? Generally when everyone fails in that exam, what does that examiners will do? ஒன்று ரீ எக்ஸாம், அதாவது திருப்பி எக்ஸாம் ஒரு ஈஸியான பேப்பர் வைத்து நடத்துவார்கள். இல்லை என்றால் கிரேஸ் மார்க் ஒரு 10 மார்க் எல்லாருக்கும் கொடுத்து கொஞ்சம் பேராவது பாஸ் ஆக முடிய செய்வார்கள். Either they will conduct a re-exam or they will give some grace marks, say 10 marks, and make everyone to pass in that exam. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? But do you know what our God did? எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாரும் ஃபெயில் ஆட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்தார். And the exam is really very difficult and everyone has failed. He himself came down. அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he came down and said? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது ஒருவன் கொலை செய்யக்கூடாது என்று. நான் சொல்லுகிறேன், கோபப்பட்டாலே இருதயத்தில் கொலை செய்தான். And the law says he will be punished. He is a murderer. But I say unto you, if you even get angry, you are indeed a murderer. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் பழைய கொஸ்டின் பேப்பர் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இச்சையோடு பார்த்தால் இருதயத்தில் விபச்சாரம் நடந்திருக்கிறது. And the old question paper says thou shall not commit adultery. But I say, even if you look at a woman with lust, you have already committed adultery in your heart. இயேசு என்ன பண்ணாரு? What did Jesus do? கொஸ்டின் பேப்பர் ரீ எக்ஸாம்ல ஈஸி ஆக்குறது பதிலா இன்னும் கஷ்டமாக்கிட்டார் கொஸ்டின் பேப்பர். And rather than making this question paper easy, he has made that question even more difficult. எழுத்தின் பிரகாரமாக கொலை செய்யாமல் இருக்கிறது, விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது மனுஷனுக்கு கூடாத காரியமா இருக்கும்போது அவர் இன்னும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தார். When it is already indeed very difficult literally not to commit murder, not to commit adultery, but God has made even more difficult. ஏன் தெரியுமா? Do you know why? கிருபையினுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக இதை செய்தார். So that he might manifest the power of grace, God had did this. நம்முடைய பாவத்தை விட நியாயப்பிரமாணம் செய்யாதது கிருபையினால் சாதிக்க முடியும் என்று சொல்லி கொஸ்டின் பேப்பரை இன்னும் கஷ்டமாக்கி கிருபையை தந்து கிருபையினால் ஜெயிக்கும்படி அவர் செய்வார். And we cannot overcome our sin by our own power, and he made this question paper even more difficult so that he might make it successful by his grace. இப்போ ஏசாயா பார்க்கிற தரிசனத்தை பாருங்கள். Now see the vision of prophet Isaiah. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது as he was seeing, தூதன் வந்து டாங்ஸ் எடுத்து ஒரு எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தணலை எடுத்து அவர் கொண்டு வருவார். And one angel he took the tongs and he took a coal of fire and he was coming towards him. நம்முடைய உதட்டுல ஒரு மனுஷன் நெருப்பை வைக்க வச்சா என்ன ஆகும்? And imagine if a person lights up a fire in our lips. இது கொண்டு வரது மனுஷன் இல்ல, கொண்டு வரது யாரு? This person bringing is not a man. Who is that bringing? யாரு? சேராபீன்கள். They are the seraphims. இந்த சேராபீன்கள் யாரு? Who are the seraphims? அவங்களே நெருப்பு. They themselves are fiery ones. அக்கினி மயமானவர்கள். They are fiery ones. தீ பிடிச்ச அந்த அக்கினி மயமா இருக்கிற முகத்துல, கண்ணுல, தலையில, கை கால்ல எல்லாம் கை கால்லாம் இருக்குன்னு இருக்கு பைபிள்ல. அவங்க நெருப்பு பிடிச்சவங்களாம் வந்துட்டு நெருப்போட வர்றாங்க உதடுல வைக்கிறதுக்கு. ஏசாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. And they themselves had a form or appearance of fire all over them, their eyes, their face, their legs and hands. They themselves are fire. Imagine the state of Isaiah when they bring a tongue of fire and coming towards him. ஐயோ நான் அதமானேன்னு சொல்றவர் ஐயோ நான் செத்தே போயிட்டேன் என்று சொல்வார். And he will say, he that said, oh it's me, now he say, oh I am dead. ஆனா இந்த நியாய தீர்ப்பின் தோற்றத்தோட, அதாவது பயங்கரமான ஆண்டவர் அந்த ஆலயத்தினுடைய போஸ்ட் ஆடுது, புகை, மகிமை, பரிசுத்தர், அதை பார்த்தாலே ஒரு மனுஷனுக்கு பயமும் மயக்கம் தான் வரும். அந்த ஆண்டவர் வந்து இறங்கி வந்து இந்த அசுத்த உதடு உள்ள ஏசாயாவே
வா நீ கிட்ட வா, உன்னை நான் பரிசுத்தப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And such a great God, when all the temple is filled with smoke and the earth is full of glory, when there is so much of things happening, and that same God through the he says unto Isaiah, come unto me, I will make you clean. இதுதான் ஆண்டவருடைய கிருபையின் மேன்மை. This is the greatness of the grace of God. நம்மை பட்சிக்க வேண்டிய அக்கினி கிருபையினால் நமக்கு மன்னிப்பை தருகிறது, பரிசுத்தமாக்கும்படியாய் இறங்கி வருகிறது. The fire that has to consume us, by the grace of God, it is coming to us so that it might cleanse us and make us holy. இரண்டாவது, Secondly, ஒன்று கிருபையின் வல்லமை. one is the power of grace. அந்த கிருபை நமக்கு தந்து நம்மை அசுத்தம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றுகிற ஒரு வல்லமை தான் அந்த கிருபை. And this grace is something that has the power. We who are defiled and we are unclean, it accepts us as we are unclean and makes us holy. இரண்டாவது, பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு எரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு தீக்கொல்லி எடுத்து அவனுடைய உதடில் வைத்து அவனை சுத்திகரிக்கிறார். And secondly, he takes a tongue and the coal of fire, from that it comes to us and to make us holy. அந்த வசனத்தை வாசியுங்கள். Read that verse. 6 7 வசனங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினை பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். இங்கே ஒரு சுத்திகரிப்பின் வேலை நடக்கிறது. Here we read the work of sanctification. ஒரு அக்கினி தணலை எடுக்கிறார். He takes a live coal. அப்ப அந்த அக்கினி தணல் என்று சொன்னால் அந்த அக்கினி எங்கேந்து வந்தது? So when we say live coal of fire, then where did that fire come? பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் முதல் முறையாக ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும் போது, பலிபீடத்தை கட்டும் போது இந்த அக்கினி மேலே இருந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. In the Old Testament, in the book of Leviticus, when the tabernacle was done and in the altar, this we read this fire, it came down from heaven. அதற்கு பிறகு அணையாத ஒரு அக்கினியாக அது காக்கப்பட்டது. ராத்திரியும் பகலும் மாறி மாறி அந்த அக்கினி பலிகளை செலுத்தி அந்த அக்கினியை பாதுகாக்க வேண்டும். And after that, this fire was kept alive, and night and day it was protected, and so that that fire might remain forever. அவர்கள் பாளையம் மாறி போகும்போது, புறப்பட்டு போகும்போது அந்த அக்கினி தணலை எடுத்து கலசங்களில் வைத்து அதை பாதுகாத்து தான் அடுத்த இடத்தில் பாளையம் இறங்க வேண்டும். And when they moved from one camp to another camp, they took this fire out of the altar and they placed in a pot, and so they preserved so that this fire might not be put out. ஆகையால் அந்த தணலில் இருக்கிற அக்கினி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி. So that flame of fire, it came before so many centuries, that came down from heaven. இந்த அக்கினி ஏசாயாவை சுத்திகரிக்கிறது. And this same fire, it cleanses Isaiah. இது அபிஷேகத்தின் வல்லமையை குறிக்கிறது. This speaks about the power of the anointing. ஆகையால் அசுத்த உதடு உள்ளவர்கள் தீட்டுள்ளதான நம்மை தேவனுடைய மகா பரிசுத்தத்தை அடையும்படியாக அவருடைய கிருபையின் வல்லமையும் அபிஷேகத்தின் வல்லமையும் தந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சம் அவர் மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And we who are defiled and we who are of unclean lips, by the grace of God, by the power of the anointing, he makes us to go to the most holy place and worship him. இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு கேள்வி கொடுக்கப்படுகிறது. Now there was a கேட்கப்படுகிறது. Now there is a question that is asked of Isaiah. ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமாக யார் போவான்? God asked Isaiah, who will go for me? இப்போ ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டார் என்பதற்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? So what is the sign that Isaiah was cleansed? ஐயோ நான் அதமானேன் என்று சொன்னவர் இப்பொழுது இதோ நான் இருக்கிறேன் அனுப்பும் என்று சொல்கிறார். And he who said, oh is me, now he said, lo I am Lord. அப்போ ஆண்டவர் அவரை ஒரு ஊழியத்திற்காக சுத்திகரிக்கிறார். So God cleanses him or sanctifies him for a ministry. இந்த ஊழியம் ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு ஊழியம். And this ministry is something different and something that is out of things. பொதுவாக ஊழியக்காரன் என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். Generally when we say ministry, it is that we need to win souls. ஆனால் இப்பொழுது ஏசாயா செய்கிற ஊழியம்
ஜனங்களை வெளி அனுப்புகிற ஊழியம். But the ministry that Isaiah is going to do is that he should cast out the people outside. 9 10 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 9 and 10. ஆண்டவர் என்ன ஏசாயாவே இதோ என்னை அனுப்பும் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் எதற்கு அனுப்புறாரு பாருங்கள். When Isaiah said, "Here am I, send me, O Lord," so what did the Lord reply to him? அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. What a terrible words are these. ஏசாயா, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்புறேன். Isaiah, I'm sending you to the children of Israel. நீ பேசி பேசி அவங்களுக்கு காது கேட்காத மாதிரி ஆக்கிடு. And you continue to talk so that their ears might be deafened. நீ பேசி பேசி உன்னுடைய கண்களை மூடி போடு. And you continue to talk and make their eyes to be blinded. பேசி பேசி உன்னுடைய இருதயத்தை கொழுப்புள்ளதாய் மாற்று. And speak continuously to them so that you might make their heart fattened. அப்போ ஏசாயா கேட்கிறார், எத்தனை நாள், நான் எவ்வளவு நாள் இப்படி பண்ணணும் ஆண்டவரே? And then Isaiah asked of the Lord, "Lord, how long?" 11 வசனத்தில் பதிலை பார்க்கிறோம். We have the answer in verse 11. அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி. புல் அரிக்குது வசனத்தை கேட்கும்போது. And we have that great feeling as we read this verse. அதாவது எது வரைக்கும் சொன்னா, எல்லா மனுஷர் சிதறடிக்கப்பட்டு வீட்டில் ஆள் இல்லாத வரைக்கும், இஸ்ரவேல் தேசமே சங்காரமாகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டே இரு. எல்லாரும் போற வரைக்கும் பிரசங்கம் பண்ணு. And you continue to preach the message till everyone they go out of their house, till all the land of Israel become empty. இது பாபிலோனிய சிறையிருப்பை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம். This is the prophecy of the Babylonian captivity. அப்போ ஏசாயா பல விதத்துல ஐயோ உங்களுக்கு ஐயோன்னு பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் திருந்தவில்லை. கடைசியில தயவு செய்து எல்லாம் கிளம்பி வெளியே போங்க என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். And Isaiah till now he was preaching, return unto the Lord, repent, come back to the Lord. But now he has come to a point where he says, go outside of the land. அப்படி அவர் பிரசங்கம் பண்ணும்போது, as he was preaching like this, நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த 13ஆம் வசனத்தில், and the verse 13 that we read in the beginning, மீதியான கொஞ்சம் பேர் இருப்பார்களாம். and there will be a remnant that is left behind. அவர்கள் தான் பரிசுத்த வித்து என்று அழைக்கப்படுவார்கள். They are called the holy seed. இதுதான், இதை பற்றி தான் வடிகட்டுகிறதான ஒரு சம்பவம் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். And this is what I said in the beginning, a work of filtering. இதுதான் என்றைக்கோ ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்தார். And this is what it came long back in the workers ministry as a prophecy, and God gave that same thing as a message today. ஆகையால் மறுபடியும் இந்த வாரத்தில் ஊழியக்கார கூட்டம் வரப்போகிறது. And once again the same workers ministry is going to come. ஏசாயாவை போன்றதான எங்களையும் ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை போன்றதான உங்களையும் ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும். As Isaiah was, the Lord should also cleanse us and sanctify us, and as the people of Israel, you also should be cleansed. அதாவது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தத்தின் பக்கமாய் போகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் நிறைய தப்பு பண்ணு என்று அவர்கள் தள்ளப்படுவார்கள். And he that is holy, let him be holier still, and let him go into perfection. But he that is filthy, let him be filthier still, and let him do all filthy things more. ஒரு கூட்டத்தார் கிருபையின் வல்லமையை கொண்டு, பரிசுத்தத்தின் வல்லமையை கொண்டு, பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்த அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தில் அவர்கள் வளருவார்கள். One group of people, by the power of grace and the power of the anointing, they are going to go unto holiness and to holiness. இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கின போது, when the children of Israel they worshiped the golden calf, ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. God was terribly angry. அப்ப மோசே கிட்ட சொல்றார், நீ விலகு. And he said to Moses, depart from here. அத்தனை பேர் அழிச்சிருவேன் நான்.
I'm going to destroy each and every one of them. யோசித்து பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவர் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையை ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கு மூலமாக யாக்கோபை தேர்ந்தெடுத்து அந்த யாக்கோபின் மூலமாக 12 பிள்ளைகளை 12 கோத்திரமாக்கி இப்படி இஸ்ரவேலில் ஒரு எகிப்தில் ஒரு ஜாதியாய் மாற்றி அவர்களுடைய தலையீற்றை எகிப்திலுடைய தலையீற்றை சங்காரம் பண்ணி பார்வோனுடைய வீட்டில் ஒரு பெரிய இரத்தத்தை சிந்தி அவள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து இப்போ சீனாய் மலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு, 400-500 வருஷம். அதற்கு பிறகு சீனா மலைக்கு வரும்போது மோசே நீ விலகு, அத்தனை பேரையும் நான் க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ எவ்வளவு கோபமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. Just imagine the degree of the anger of the Lord. He will promise Abraham Isaac, and through the son of promise he gave Jacob, and through Jacob he had the whole children of Israel, and he delivered the children of Israel out of Egypt by slaying the firstborn of Egypt, and for more than 400 years he has brought them, and at Mount Sinai he is saying, depart from me, I am going to consume everyone in a moment. அப்போ எல்லா இஸ்ரவேலை ஆண்டவர் அழித்தால் வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுவார்? So if God would destroy all the children of Israel, where can he ever fulfill the promise? இயேசு எப்படி இஸ்ரவேல் மத்தியில் பிறப்பார்? And how can Jesus be born in Israel? ஆண்டவர் சொல்ற, மோசே உன் மூலமா செய், உன்னை வச்சிட்டு திருப்பி நான் ஆரம்பிக்கிறேன், ஆபிரகாமை போல மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். And he said to Moses, Moses, through you I will make you a great nation. I am going to do a rework right from the work that I started through Abraham. திருப்பி ஆரம்பத்திலிருந்து 400 வருஷம் சரித்திரத்தை ரிப்பீட் பண்ண மோசே மூலம் முதல் ஆளாக. And again he is going to repeat the history right for 400 years through Moses. அது எவ்வளவு கஷ்டம், ஆனால் ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம். And it is really a difficult thing, but God is so angry against them. நான் ஏற்கனவே மற்ற கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன், நம்முடைய ஈஸ்டர் வார உபவாச ஜெபத்துல ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணத்தில் சிலர் பரலோகத்திற்கு போய் இப்படி ஒரு காட்சியை கண்டார்கள். And already I have said in Sri Lanka and Jaffna, people they had this vision and said like this. சில வாலிபர்கள் And the young people, they said this. பிதாவாகிய தேவன் பயங்கர கோபமா இருக்கிறார். God the Father is very much angry. அந்த கோபத்தை கண்டு தூதர்கள் எக்காலத்தை வாயில் போட்டார்களாம். And seeing the fervent anger of the Lord, the angels they kept the trumpet in their lips. அந்த நேரத்தில் இயேசு பிதாவுக்கு முன்பாக கெஞ்சுகிறார், தயவு பாராட்டும், கோபப்படாதிரு, மன்னியும் என்று கெஞ்சுகிறார். And at that time Jesus pleaded with the Father saying, Father, have mercy upon them, forgive them. He is pleading with the Father. அப்போ அப்படி ஒரு காட்சி இன்றைக்கு அவர்கள் கண்டது உண்மையா இருக்கும் என்றால் பிதா நம்மேல் தான் கோபப்படுகிறார். So if that vision that they saw should be true, then it is meaning that God the Father is very much angry on us. போன வாரம் கூட ஆண்டவர் தான் பேசினார், ஒரு கச்சை ஒரு மனுஷனுடைய இடுப்பில் சேர்க்கையா இருக்கிறது போல உங்களையும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக எத்தனையோ தருணங்களை கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லை. Even last week the Lord also spoke to us, as a girdle it can cling on to the loins of man, so also I always desire that you be clinging on to him. How much ever I spoke to him, but you did not have a mind to come back to me. கடந்த சில வாரங்களாக தேவன் இதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். And for the last few weeks also the Lord is continuing to speak to us. இந்த செய்தியும் ஆண்டவர் கொடுக்கும்போது நான் மறுபடியும் இந்த வாரம் நியாய தீர்ப்பை பேசணும்னு சொல்லி நான் இதை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த டாபிக்கே எனக்கு பிடிக்காது. And already I have said I did not like this topic because I did not like to speak about the judgment of God, but however I am forced to speak. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இதை மறுபடியும் பேசி ஆண்டவர் நம்மை அவசரப்படுத்துகிறார். அந்த அவசரப்படுத்துகிற செயலை என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன். And for some reason the Lord is hastening us so that he might do work in us, and I realize that in my spirit that he is urging me to speak this. இன்றைக்கு கூட ஆவியானவர் சொன்னார் தானே, hurry up, அவசரப்படு, எழும்பு, ஆயத்தப்படு. Even today the Spirit of God spoke to us, hurry up and be hasty and prepare yourself. தூங்கிக் கொண்டிருக்கிற சோம்பேறிகளா இருக்கிறதான
திருந்தாத சுயநலவாதிகளாக சபைக்குள் இருந்து வாழுகிறதான சிலரை ஆண்டவர் தள்ள போகிறார். And God is going to cast out all those people who are not corrected, who are lazy people, and who are just like that. God is going to cast out of the church. மோசேயை போல ஒரு சிறிய கூட்டத்தை ஆண்டவர் வடிகட்டி பாதுகாக்க போகிறார். And as Moses, God is going to filter and is going to preserve and protect a small group of people. இந்த ஏசாயா எழுதின அந்த வசனம், அந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில், in the verse 9 and 10 of chapter 6 that Isaiah wrote, புதிய ஏற்பாட்டில் 10க்கு மேலான முறை அது திரும்பி திரும்பி சொல்லப்பட்டிருக்கிறது. in the New Testament more than 10 times it was repeated again and again. குறிப்பா இயேசு இதை எடுத்து எடுத்து சொல்லி இருக்கிறார். Especially Jesus, he quoted all these verses again. இது பயங்கரமான, இது சாதாரணமா யாரும் பேசக்கூடாத ஒரு வார்த்தை. அது மற்றவர்களை துக்கப்படுத்துகிற பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. This is not something ordinary verse. It is a terrible verse that no one can ever speak of that. ஒரு குரூப்பை அவர் தனியா எடுத்துட்டு மற்றவர்களை அழிக்கிறார். And he takes one group of people, separated them, and he destroys the other group. யூதாவில் இப்படி ஒரு வசனம் உண்டு. In Jude there is a verse like this. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து ரட்சித்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து அவர்களை அழித்தார். And it is said the God delivered the children of Israel out of Egypt, and he led them in the wilderness, and he destroyed them in the wilderness. யோசித்து பாருங்க, விசுவாசிக்காதவர்களை அழித்தார் என்று இருக்கு, ஆனால் அதை அப்படி வெளியே கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ரட்சித்து அழித்தார். And it is indeed written, God destroyed them that they believed not, but when we read more deeply, God, it is written that he brought them and led them and he destroyed. இப்போ இதெல்லாம் பயப்பட வேண்டிய நாட்கள். So these are the days that we have to fear. எனக்குள்ள நான் உணர்கிறேன், எனக்குள்ள நிறைய கேர்லெஸ்னஸ் இருக்கு, அசதி. Even within myself I could realize that there are so many slackness in me. சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்தில் வந்து சொன்னா, நான் ஏன் இப்படி பண்ணனேன்னு எனக்கே தெரியல. Recently a young girl, she came to me and said, I do not know why I have done this. அப்போ நமக்குள் அசதி, நிர்விசாரம், மதிகேடு, நம்மையே அழிக்கக்கூடியதான போதுமான காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. So there are so many slothfulness, slackness and foolishness wherein it can even destroy us. அப்போ நம்முடைய உள்ளம் எப்போதும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை கைவிடாதிரும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிற ஒரு காலத்திற்குள் வந்து விட்டோம். கொஞ்சம் அசதியா இருந்தா ராங் சைடுல போய் வடிகட்டப்படுவோம். So we have come to the days where we always have to long and yearn for the Lord, saying, oh Lord, protect me, save me and forgive me and lead me. So we have come to that state. If we do not do this, we will go astray. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில today among the children of Israel, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். there are so many billions of people there. ஆனால் அவர்கள் எல்லாரும் 144,000 யூதர்களை தவிர, இவர்கள் மீதியானவர்கள், இவர்கள் தான் பரிசுத்த வித்து, இவர்களை தவிர எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க. And only the 144,000, they are the remnant and they are the holy seed. Apart from them everyone will be destroyed. அந்திகிறிஸ்து வந்து எல்லாரையும் அழிக்கப்பட போகிறார். அவர்களில் சிலர் இரத்த சாட்சியை மரிப்பார்கள், மற்றவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவார்கள். And Antichrist is going to come and he is going to destroy them, and many are going to die as martyrs, and apart from them everyone is going to go to hell. இதுதான் சபையிலும் நடக்க போகிறது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். And this is what God is warning, saying to the that it is going to happen even in the church. மீதியானவர்கள் என்கிறதான ஒரு சிறிய கூட்டம் இருக்க போகிறது. And there is going to be a small group of people called the remnant. அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த போகிறார். God is going to sanctify them. மற்றவர்களை ஆண்டவர் அனுப்ப போகிறாராம். And the other people God is going to send them out. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஒரு பெரிய யுத்தம், பிரச்சனை சபைக்கு வர போகிறது. There's going to be a great battle or a great problem for the church. அது ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் ஆரம்பித்து விட்டது. And it is already started here and there. அது நம் கிட்ட வருவதற்கு முன்பாக நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். Before that comes even close to us, let us
call unto the Lord. நம்முடைய கண்களை மூடி முழங்கால் படியிடலாமா? Can we close our eyes and let us be on our knees? ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். For 5 minutes we are going to call unto the Lord. நாம் யாரும் தள்ளப்படுகிற அந்த கூட்டத்தாரோடு சேரக்கூடாது. None of us should ever be along that side which is cast out. ஆனால் அந்த தள்ளப்படக்கூடியதான அந்த தகுதி உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. But we have to be in that group of people that is to be cast out. நீ ஆகாத வெள்ளி, நீ தள்ளப்பட்டாய், நீ புறக்கணிக்கப்பட்டாய், என் அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போ, இப்படிப்பட்ட வார்த்தை நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். Before this words of warning comes to us, thou art reprobate silver, thou wast cast out, thou art become unworthy. Before that words come, let us even now come back to the Lord. கொஞ்சம் நேரம் இருதயம் உடைந்த ஆண்டவரை நாம் கூப்பிடுவோமா? For some moments let our hearts break and let us call unto the Lord. எருசலேமே, எருசலேமே, Jerusalem, Jerusalem. எத்தனை முறை ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல உன்னை பாதுகாக்க நான் முயற்சி செய்தேன். How many times I have come to you as a hen that comes under to save the chickens. I have come to you to save you, but you did not come to me. காலமாக என் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். For times memorial I have sent my prophets. இப்பொழுது நானும் வந்திருக்கிறேன். But now even I myself have come. ஆனால் உங்களுக்கோ கேட்க மனதில்லை. But you do not have even the mind to hear it. அந்த கடினம் இருதயம் உள்ளதான அந்த யூதர்கள் இதை சொன்னவரே கொலை செய்து இவருடைய இரத்த பழி எங்கள் மேல் வரட்டும் என்று துணிகரம் கொண்டு பெருமை உள்ளவர்களாய் சொன்னார்கள். That hardened Jews, and they presumptuously and they said, let the blood guilt of Jesus come upon them. நம்முடைய மேட்டிமையை மாற்றி போடுவோமாக. Let us change our pride. நம்முடைய முழங்கால் படியிடுவது ஒரு தாழ்மையின் சின்னமா இருக்கட்டும். Let be kneeling on the presence of God. Let it be the sign of humility. ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி இருதயம் உடைந்து கூப்பிடுவோமாக. For 5 minutes let our hearts break and let us call unto the Lord. இந்த சபையை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். The Lord should protect this church. இந்த பெந்தெகோஸ்தே சபையை கர்த்தர் பாதுகாக்க The வேண்டும். Lord should protect the Pentecostal church. நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்க The வேண்டும். Lord should forgive our iniquity. ஏசாயாவை சுத்திகரிக்கிற அந்த பரிசுத்த தேவன் நம்மையும் சுத்திகரிக்க The வேண்டும். holy God that sanctified Isaiah, let him also cleanse and sanctify us. பரிசுத்தர் 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 என்று பாராட்டப்படுகிற அந்த பரிசுத்த தேவன் அசுத்தர் அசுத்தர் அசுத்தராகிய நம்மை அவர் மாற்ற வேண்டும். He that is appreciated holy, 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 let him cleanse us, that we were called as unholy, unholy, unholy. இருதயத்தின் ஆழத்தில் இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை கூப்பிடுவோமா? From the depths of our heart let us lift up our voice and let us call unto the Lord. ஒருவேளை அந்த கோபப்படுகிற பிதா நம்மேல் இரக்கம் பாராட்டுவாரே. Perhaps the God the Father who was very much angry towards us, perhaps he might have mercy upon us. இவர்களை மன்னியும் என்று நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவோடு சேர்ந்து எங்களை மன்னியும் என்று கூப்பிடுவோமாக. Let us join us along with Jesus who intercedes for us. Forgive us, Father. Let us also join along with him and ask forgiveness. தயவு செய்து சொல்லுகிறேன், யாரும் இப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டாம். I plead unto you, please do not be silent. வீட்டுக்கு போய் ஜெபிக்கலாம், ஆனால் இப்படி ஜெபிப்போமா என்று தெரியாது. Perhaps we might go to home and pray, but we do not know we can pray like this. வசனத்தை கேட்கிற அந்த சூடோடு நாம் ஜெபிப்போமா? Let us pray with the fervent heat of the word. வசனத்தை கேட்கும்போது வருகிற அந்த பயத்தோடு நாம் ஜெபிப்போமா? Let us pray with the fear that comes along with the word of God. ஆக்கணைக்கு பதிலாக கிருபையை பெற்றால் நாம் பாக்கியவான்கள். Rather than condemnation, if we receive the grace of God, we are blessed indeed. அழிவுக்கு பதிலாக பாதுகாக்கப்பட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Rather than destruction, if we are protected, we are privileged. நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். You pray for us and we will pray for you. உங்கள் பக்கத்தில் ஜெபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Pray for the others that are praying for you. இந்த செய்தியை கேட்டும் அசைக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக பரிந்து பேசுவோமா? Even after hearing this message, even they are not shaken, pray for them as well. இவ்வளவு கேட்டும் பயமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசுவோமா? Even after hearing so many things without any fear, they are seated, even pray for them. ஒருவேளை நமக்கு ஒரு ஆறுதலின் செய்தி வருமே.
perhaps we might receive a message of comfort. எல்லாரும் கூப்பிடுவோமாக. Let us all call unto the Lord. நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது ராஜாவால். எல்லாரும் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரை கூப்பிடுங்கள். When there was a commandment to came to Nineveh as the king, and everyone there fasted and prayed in sackcloth, let us all call unto him. வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலை உடம்பின் மேல் பூசி கூப்பிடுங்கள் ஆண்டவரை. Let us tear our garments and let us put on sackcloth and let us put on ashes upon us and let us call on to the இன்னும் Lord. 40 நாட்களில் நினிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்ன தேவன் அழிக்காமல் போய்விட்டார். The Lord who said, yet 40 more days the land of Nineveh is going to be destroyed. When they called unto the Lord forgave them. 2 நிமிடம் ஆண்டவரை கூப்பிடுவோம். For 2 minutes let us call unto the Lord. இருதயம் உடைந்து நாம் எல்லாரும் கூப்பிடுவோமாக. Let our hearts break and let us call unto the Lord. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையை மன்னிப்பு எங்களுக்கு வேண்டும் அப்பா. இயேசுவே, அதமானோம் என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்தில் இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மன்னியும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் அப்பா, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகுகிறதான அந்த மாறுபாட்டை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, அந்த பொல்லாத இருதயத்தை நீர் மாற்றும் அப்பா. இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. நீர் மாற்ற வேணும் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கிருபையை நீர் தர வேணும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பொறுப்படும் ஆண்டவரே. நீர் அல்லவோ எங்களுடைய தெய்வம், நீர் அல்லவோ எங்களுடைய ரட்சகர். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை போல எங்களை அழித்து விடாதிரும் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. பிதாவே, எங்களை மன்னியும் பிதாவே. இந்த குடும்பங்களை மன்னியும், மவுண்ட் சபையாரை மன்னியும், சிபிஎம் சபையாரை மன்னியும், ஊழியக்காரர்களை மன்னியும், விசுவாசிகளை மன்னியும், வாலிபர்களை மன்னியும், பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்களை சேர்த்துக் கொள்ளும் அப்பா. Thank you Jesus. ஏசப்பா, நீர்தான் எங்களுக்கு ஆசை, நீர்தான் எங்களுடைய தெய்வம், நீர்தான் எங்களுடைய ரட்சகர், நீர்தான் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்பா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரமா ஷபகத்தினா கரமானியானா மாத்ரா. Thank you Jesus. We praise you. சிலர் உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். Some people, they are honestly they are calling unto the Lord. உங்களுடைய உடைந்த உள்ளம் கர்த்தருடைய கோபத்தை மாற்றுகிறதான ஜெபமாய் இருக்கிறது. The broken heart has become a prayer that can change the heart of God. அவருடைய ஓங்கின கையை அடிக்கும்படியா ஓங்கின கை அவர் இறக்கக்கூடியதான இரக்கத்தை தேடுகிற ஜெபமாய் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. It has reached the presence of God where it can change the hand that is outstretched to smite us. இன்னும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். One more minute. அப்பா, எங்கள் மேல் நீர் கோபப்படாதே அப்பா. Father, do not be angry over us. நாங்கள் அக்கிரமக்காரர், எங்களை மன்னியும் ஆண்டவரே. Lord, we are indeed sinners. Forgive us, Lord. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. Lord, protect us, protect our family and protect our children. வரப்போகிற அந்த சங்காரம் எங்களை தொடாதபடிக்கு எங்களை காப்பாற்றும் அப்பா. Oh Lord, protect us so that that punishment might not come upon us. அப்பா, எங்களை மாற்றும் அப்பா, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. அப்பா, 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 ஜீசஸ், ஜீசஸ், சுத்திகரியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, எங்களை கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. Praise, we praise. Thank you Jesus. Thank you Jesus. Praise. Thank you Jesus. Thank you Jesus. தெலுங்கு பாட்டில் இப்படி நாம் பாடினோம். We sang like this in Telugu song. அப்பவித்திர பெதவிலனு, அதாவது அசுத்தமுத உதடுகளை அவர் தொட்டு சுத்திகரித்தது போல. As he touched the unclean lips and cleansed it. அக்னி தாக்கின ரீதிவலே, அதாவது அக்னி
தொட்ட அந்த விதத்தில், in the same way that fire touched the lips, நோட்டி மாலின்யமுலன், அதாவது என்னுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா தீட்டுகளில், and the defilement that is in all my words, அக்னிதோ சுத்தி செய்யு தேவா, ஆண்டவரே உம்முடைய அக்னினால் பரிசுத்தப்படுத்தும். O Lord, by your fire sanctify it. கர்த்தருடைய நடத்துப்பின்படி தான் இந்த பாட்டும் இன்றைக்கு பாடப்படுகிறது. And according to the leading of God, even today this song was sung. அஹிம்பஜயமு பிராணாத்மா தேகமுலன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் சுட்டெரித்து என்னை நடத்தும். ஏசாவுடைய உதடை ஆண்டவர் தொட்டார், நம்மை முழுவதும் ஆண்டவர் தொட போகிறார். And O Lord, burn all my spirit, soul and body. The Lord touched the lips of Isaiah, but let the Lord touch all the whole being. பாவத்தில் ஊறி இருக்கிறதான நம்மை கிருபையின் வல்லமை தொட போகிறது. We who are drenched and soaked in sin, let the grace touch us. பரிசுத்தர் 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 என்று பாராட்டப்படுகிற தவறே செய்யாத அந்த பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி தணலில் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அபிஷேகம் இறங்க போகிறது. And the anointing is going to descend from the place where it is holy, 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 and the tongues of fire, it is going to touch us. ஆயத்தப்படுங்கள், அந்த அக்கினி வந்து கொண்டிருக்கிறது. Prepare yourself, the anointing and fire is coming down. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். He that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just, let him be just still. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He that is unclean, let him be unclean. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அளிக்க முடியாக அந்த பலன் என்னோடு கூட வருகிறது என்று My கர்த்தர் reward சொல்கிறார். is coming with me to give everyone according to his works, saith the Lord. ஓ ரமா ஷததாத்தி அக்பர்தா ராவஸ்தா நிக்தா ஸ்வங்கிரா மஹங்கரா யதுரா. Ribi Shido, Mankaturo. ஏசாயாவை தொட்ட அக்கினி ஏசாவை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவனை சேர்த்து கொள்ளுகிற அக்கினி. The fire that touched Isaiah, it is the fire that made him to come closer to God. யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீர்களோ, And all those who call unto the Lord, அந்த மகா பரிசுத்த தேவனண்டை சேர்த்து கொள்ளுகிற அக்கினினால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய புருஷனை மனைவியும் கர்த்தர் நிரப்ப போகிறார். the Lord is going to fill that anointing in your family, in your children, in your everything. அந்த மகா பரிசுத்த தேவனுடைய வஸ்திர தொங்கல், அந்த புகை, அந்த மகிமை சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபெய்த்தோமை மாத்திரமல்ல உங்களுடைய வீடுகளையும் நிரப்ப போகிறது. And the smoke that is in the tree and in the glory that is in the temple and everything, it is going to fill everyone in the St. Thomas Mount. அந்த அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, பெற்றுக்கொள்வோம். That fire is descending upon you, receive it. ஓ ரமதினா ஷமகரமனா யதுரா கரமனா Shida, Ribakaturi, Nishida, Ribakatuna, Ida, நான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை நான் பெரிதாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am going to make the glory of the latter house greater than the glory of the former house, says the Lord. Tira rabo shamana ratura. Tira rimana thura ribala thura. Kinama shamana rathura karamana thura.
என்னுடைய பிள்ளைகளே, my children, நான் அக்னிமயமான தேவனாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். I've come into your midst as the God of fire. என்னுடைய அக்னிமயமான தூதர்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். I have brought along with me the angels of the fiery ones. உனக்கு தரும்படியா என் கையில் அக்னி இருக்கிறது. To give unto you, I have fire in my hands. என்னுடைய ராஜ்யத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது, என் அக்கினியை உனக்கு தருகிறேன். I give my fire to you so that I may gather you unto my kingdom. நீ சுட்டரிக்க வேண்டிய சத்துருக்கள் உண்டு. There are enemies that thou hast to burn. நீ சாம்பலாய் மாற்ற வேண்டிய ஆவிகள் உண்டு. There are spirits that you have to make them ashes. சீயோனே நீ எழும்பு. Zion awake. எருசலேமே நீ எழும்பு. Jerusalem arise. என் வல்லமையை தரித்துக்கொள். Put on my power. உன் கழுத்தில் இருக்கிற சங்கிலி அறுக்கப்படுவதாக. Let the chains from out of your neck be removed. தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Shake off thy dust and arise, saith the Lord. Rabash. అపవిత్ర పెదవులను అగ్ని దాకిన రీతిగానే నోటి మాలిన్యములన్ అగ్నితో శుద్ధి చేయుదేవా. అపవిత్ర పెదవులను అగ్ని దాకిన రీతిగానే నోటి మాలిన్యములన్ అగ్నితో శుద్ధి చేయుదేవా. దహింపచేయుము ప్రాణాత్మ దేహములన్ బలిగా అర్పించిరి అగ్ని జ్వాలగా రమశమనతుడా. దహింపచేయుము ప్రాణాత్మ దేహములన్ బలిగా అర్పించిరి అగ్ని జ్వాలగా మార్చిదేవా. ప్రభువా పంపుము పరిశుద్ధ అగ్ని దహింపబడినట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదరా. తీరా 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 శరీరా పూరా పూరా పరిశుద్ధ దహింపబడినట్లుగా நமக்கு ஒரு பாட்டு உண்டு. We have a song. அக்னியால் உமது அடியார்கள் எரிந்திட என்று பாடாமல் அது அக்னியாய். அக்னியால் என்று சொன்னால் நம்மேல் அக்னி வருகிறது. அக்னியாய் என்று சொன்னால் நாமே நெருப்பாய் மாறிவிட்டோம். It is said by fire we should not be changed, but we should be changed as fire itself. நம்முடைய உடம்புக்குள்ள, தோலுக்குள்ள, எலும்புக்குள்ள, ரத்தத்துக்குள்ள, அணுக்களுக்குள்ள எல்லாம் பாவம் ஊறி இருந்தது. The sin was
protruding in our skin, in our body, in our bones, in our cells, in our nerves, everything sin was there. ஆனால் வானத்திலிருந்து வந்ததான அந்த அக்கினி தணலினாலே, But by the coal of fire that came down from heaven, எங்கெல்லாம் அக்கிரமம் இருந்ததோ, எங்கெல்லாம் பாவம் இருந்ததோ, அங்கே அக்கினி இருக்கிறது. in all the place where sin was, there is fire. உனக்குள் கர்த்தர் இருக்கிறார். In you God is there. உனக்குள் யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்கிறார். In you there is a lion of the tribe of Judah. சத்துருவை பட்சித்து போடும்படியாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You have been anointed so that you might consume your enemies. நேற்று ஆவியானவர் ஒரு வசனத்தை நம்மோடு பேசினார் காத்திருப்பு கூட்டத்தில். Yesterday in the tarrying meeting, the Lord, Spirit of God spoke to us through a verse. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாசியுங்கள். And Numbers chapter 20, 23ஆம் அதிகாரம் chapter 23 verse 24. அந்த வசனத்தை கேளுங்கள். உங்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. And hear that verse. It is said about you and me. உன் சத்துருக்கு விரோதமாக நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேளுங்கள். And hear the verse that what you are going to do to your enemies. வாசியுங்கள். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமென். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஒரு துஷ்ட சிங்கமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். God is changing you as a wild lion. உன் சகோதரர்களை பீறி போட்ட அந்த வல்லமை நீ பீறி போட போகிறாய். You are the powers that has torn your brothers. You are going to tear it down. ஓ ராமௌ ஷமகரானி அதிதா சமகரமா Ribi on the mouth, shida. Jesus. அக்கினி பூவிலிட வந்தவரே மிக விக்கினம் பெருகுது பாருமலை. அக்கினி பூவிலிட வந்தவரே மிக விக்கினம் பெருகுது பாருமலை. அக்கினியால் உமதடியார்கள் எழுந்திட, அக்கினியால் உமதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். அக்கினி பூவிலிட வந்தவரே அக்கினி பூவிலிட வந்தவர் மிக வெக்கினம் பெருகுது அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். இப்போ அக்கினி Thank you, Jesus. Praise you. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Jesus said, he that saw me has seen the Father. அதை இயேசு சொல்லுகிறார், உங்களை காண்கிறவர் என்னை காண்பார்கள். The same Jesus said, he that seeth you, they shall see me. உன் மனுஷிகம் தேவனுடைய தெய்வீகத்தினால் மூடப்பட போகிறது. Your human nature is going to be covered by the divine nature of God. கர்த்தர் உன்னை பூரண உள்ளான அழகினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். God is adorning you by the inner beauty. ஓ ராமா உஷடியா மங்கலாதிடா இதர்ன ஹஸ்வங்கரமானி அதுரா. Thank you, Jesus. Thank you, Jesus. உரபா ஷபகதிடா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். God loves us. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to us. நம்மை விரட்ட விரும்பாமல் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். I desire so that I may not cast you, but I want you to come back to me. அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். To all those who call unto him, he is nigh unto நீ them. வீட்டுக்கு போகும்போது அவர் கூடவே வருவார். I am walking with Jesus. Even you go
to your house, he will come along with you. I am walking with Jesus. அவருடைய வஸ்திர தொங்கல் அல்ல, அவரே உன் வீட்டில் இருப்பார் உன்னோடு கூட. Not at the hem of garment, but he himself shall be with you in your home. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற வெற்றிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடித்த பிறகு 1:30 மணிக்கு வாலிபர்களுக்கு கூட்டம் உண்டு. தயவு செய்து வாலிபர்கள் யாரும் வீட்டுக்கு போடி அவசரப்படாதீங்க. இது உங்களுக்காக வைக்கப்பட்ட கூட்டம், உங்களுக்கு ஒரு அழைப்பு. அது கீழ்ப்படிந்து வாருங்கள். அந்த சிங்காசனில் உட்காருகிற ராஜா தான் உங்களை அழைக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிய மனது இருந்தால் வந்து இருந்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை தேவதாமை பொறுப்படுத்தபடினால் நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் சீர்கட்டு ஆண்டவரே சீர்குலைந்து ஆண்டவரே சுவாமி அசுத்த ஆண்டவரே ஜீவியத்தோடு கூட அசுத்த உதலோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் சீர்படுத்தினீரே. எங்களை ஆண்டவரே நற்சீர் எங்களுடைய ஜீவியத்தில் உருவாக்கும்படியாக சரியான ஒரு அக்கினி எங்களை தொட்டபடியினால் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் தொடக்க பகுதியில் இருந்து பாடல்கள் பகுதிகள் சாட்சி பகுதிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னால் மக்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய அப்பா எங்களோடு இந்த நாட்கள் பேசி வந்த ஆழமான சத்திய உபதேசங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நீ தொடர்ந்து இந்த நாட்கள் ஆண்டவரே நியாய தீர்ப்பை குறித்து எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையான மனம் திரும்ப சபையில உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்மையான நற்சீர் சபையில உண்டாகட்டும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இயேசு ராஜாவாகிய நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உன்னத சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்தி தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் உசியா ராஜா தள்ளப்பட்டது போல எங்களுடைய ஜீவன் தள்ளப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்பல் உண்டாகும்படியாக அந்த ஆண்டவரே ஏசாவே ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அக்கினி ஒரு உதடை தொட்டது போல எங்களுடைய ஜீவியத்தில் கூட ஒரு அக்கினியாகிய அபிஷேகம் தொட்டபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உசியா ஆண்டவரே ஏசாவே ஆண்டவரே சுவாமி உதடை மாத்திரம் அக்கினி தொட்டது. ஆனால் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை முழு சரீரத்தையும் முழு அணுக்களையும் ஆவியான தொட்டிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த அக்கினி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்தபடினா ஸ்தோத்திரம். எங்களை தள்ளிவிட்டாதபடி ஆண்டவரை முடபக்கமா சேர்த்துக் கொண்டீரே. ஆண்டவரே நியாயப்பிரமாணமும் போதனையும் எங்களை சீர்படுத்த முடியாது, பூர்ணப்படுத்த முடியாது. அந்த அபிஷேகமே எங்களை பூர்ணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அபிஷேகத்துக்கு சிறியோர் பெரியோர் வாலிபர் எல்லாரும் ஒப்பு கொடுத்து அனைதினம் எங்களுடைய ஜீவியத்தில் பெரிய சீர் உண்டாகும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய நீர் உம்மடி சேர்த்துக் கொண்ட ஒரு நாள் வரப்போகிறது. முழு சபையும் கைவிடப்பட்டு போகாதபடி தள்ளப்பட்டு போகாதபடி நீர் உம்முடைய பக்கமாக சேர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான மகா பெரிய பாக்கியத்தை முழு சபையாரும் பெற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவரே அபிஷேகத்துக்கு ஒப்புடுக்க கிருபை தந்தி தொடர்ந்து பேசுகிற நியாய தீர்ப்பு உம்முடைய சமூகத்தோடு நாங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சபையை ஆண்டவரே நீர் உம்முடைய பக்கமா சேர்த்துக் கொள்ளும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Alleluia! Alleluia!